ஹாய்ல மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் உங்கள் குட்டி சுப்பு. வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊர் கம்மாயில் வந்து தண்ணி நிறுத்திருக்காங்க. இன்னைக்கு வந்து நம்ம மீன் பிடிச்சி நம்ம மீனை பொறிக்க போகிறோம். வாங்க கைஸ், இப்போ வந்து நம்ம மீனை பிடிச்சி மீன் பொறிக்கிற வேலையை நம்ம பார்க்கலாம். வாங்க நம்ம போய் மீன் பொறிச்சு சாப்பிட்டு அது எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஒரு என்ஜாயான வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கைஸ், இன்னைக்கு வந்து நம்ம ஒரு வேட்டை ஆட போகிறோம். மீன் பிடி திருவிழா மாதிரி தான் நம்ம ஊரில். ஓகே கைஸ், நம்ம வாங்க போய் மீன் பிடிச்சிட்டேங்க. அந்த பிடிச்ச மீனை வந்து இப்போ வருகிறோம். ஏன்னா உள்ள தண்ணிக்குள்ள இறங்கி பிடிக்கலாம். ஏன்னா நம்ம பேக் சைடு ஃபுல்லாவே கொஞ்சம் சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் இல்லாதனால நாங்கள் உள்ள இறங்கல. மேபி பசங்க பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு பிடிச்சிட்டு வந்த மீனை வந்து நம்ம கிளீன் பண்ணி இன்னைக்கு வறுத்து ஒரு மஜா பண்ண போறோம். வாங்க கைஸ், நம்ம போலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாங்க. இன்னைக்கு வந்து நம்ம மீனை பிடிச்சிட்டோம். இன்னைக்கு பிடிச்ச மீனை வந்து எல்லாம் நம்ம கைஸ்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. க்ளீன் பண்ண மீனை வந்து இன்னைக்கு நாங்கள் ஒரு மாஸ் காட்ட போகிறோம். பெப்பரு, அப்புறமா அதுக்கு தேவையான மசாலாலாம் ரெடி பண்ணிட்டேங்க. பழுப்பா போட போறானுங்க, புகை தள்ள போகுது, அது மட்டும் நல்லா தெரிய போகுது. காலையிலேருந்து ஓட போறாங்க. நண்பர்களே, இப்போ வந்து மிகப்பெரிய விஷயம். சைலண்டா வாங்க, என்ன பேசாத வரணும். ஏன்னா இப்போ வந்து நாங்கள் வந்து வாழை இலை திருட போகிறோங்க. வாழை இலை திருடுறது தான் வேகமாக. அடா பாவி, ஆளுங்க பார்த்துட்டாங்கன்னா சண்டைக்கு வந்துடுவாங்க. அதனால் வாழை இலையாக இருக்கிறோம். ஒரு வழியாக வாழை இலையை திருடின்னு வந்தாச்சுங்க. அடுத்தது வந்து மீன் வந்து கட் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாமே உயிரோடு இருக்குது. இப்போ வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ வந்து நமக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு நாங்கள் அடுத்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். இந்த மீனை பாருங்க, வாங்க. ஜிலேபி மீனுங்க. இந்த ஜிலேபி மீன் பார்த்து எல்லாம் ரசித்து சாப்பிடுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அப்படியே அனல் மூட்டுறீங்க. பாருங்க அந்த அடுப்பை கொஞ்சம் காட்டுங்க லைட்டா. அடுப்பை பாக்குறீங்களா? அது எப்படி இருக்கு? சும்மா எப்படி தண்ணியா இருக்குது எங்க அடுப்பு. அப்படியே மியாக்காளி பாடுங்க காட்டுங்க. மியாக்காளி பாடுப்பா. மியாக்காளி இடுப்பு மாதிரி ஏங்க. ஆமாங்க, இதெல்லாம் ஆய் கைஸுங்க. லாஸ்ட்டாக ஒரு டைம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அடுத்த வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ண ரெடி ஆகிடலாம். இப்போ நம்ம அதை தான் பார்த்துட்ருக்கோம். மீனை சுத்தமாக கழுவி எடுத்துகிட்டு இப்போ வறுக்கிறதுக்கான வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே மக்களே, இப்போ வந்து மீனெல்லாம் சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ வந்து மசாலா போட்டு, என்னடா மசாலா அது காட்டுற வினித்து? மணக்காடு மசாலா. மணக்காடு மசாலாவா? ஓகே ரைட்டு. மசாலாவை போட்டு நாங்கள் கலக்கி ரெடி பண்ணி பெப்பரும் போடணுமா? இது நான் டிஃப்ரெண்ட்டாக போடுறீங்க டே. கொட்டிட்டு எல்லாத்தையும் ஏன் வைக்கிற போடு. இல்லை பவுரி இந்த பெப்பர்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் நம்ம வீட்டு மசாலா பாய்ஸ். ஆமாவா பாய்ஸா? பாய்ஸ். ஐயோ, பெப்பரும் ஒண்ணு மாடா வினிது. கொட்டுறா, அதையும் கொட்டி விட்றா. எல்லாம் போதுமா? கலக்குடா. சாப்பிட்றதா கீழே கொட்டு போறது. ஒரு நிமிஷம் கலக்கிட்டு தானே அடிக்கணும். கலக்கிட்டு தான் அடிக்கிறியா? என்ன தான் அடிக்கிறீங்க பையா? என்னடா உள்ள கருவேப்பிலை எல்லாம் வருது. கருவேப்பிலை போட்டுக்கிட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி. என்னடா மீன் வறுக்கிறது தானே போறாங்க, கருவேப்பிலை எல்லாம் போட்டு வச்சுருக்கீங்க. கருவேப்பிலை வந்து ஒரு வாசனைக்கோசரம். ஓ, வாசனை, அது ஃப்ளேவருக்காக கருவேப்பிலையை சேர்த்துனீங்க. ஓ, அப்படி வரீங்க. சாப்பிடும்போது கொஞ்சம் ஒரு வாசனை, அது ஒரு டிஃப்ரெண்டான வாசனை. ஓகே. ஏங்க இந்த தவா கொஞ்சம் எடுத்துனாங்க. தவா நல்லா இருக்குங்க சாப்பிடும்போது. நான் சாப்பிடும்போது நல்லா இருக்குங்களா? ஓகேங்க.
ஏதாவது வாங்க டேஸ்ட் பண்ணி பார்ப்போங்க. கண்டிப்பாங்க. இப்போதான் வினித்து ஃப்ளோவுக்கு வரோம். இப்போதான் ஆடு குழுங்குங்க. இந்த மாதிரி குழுக்கும்போது ஏங்க இப்படி நல்லா வந்து இது மாதிரி குழுக்குனாதான் உள்ள அந்த மசாலாலாம் ஏறுமாங்க. ஆமாங்க. குழுக்க பல வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுமோ? ஆமாங்க, சின்ன வயசுலேருந்து இதே ஏங்க பூஜை கடை சின்ன வயசுலேருந்து இதே வேலையா? ஓகே மக்களே, கடைசியாக வந்து ஃபைனலாக உள்ள வந்துட்டேங்க. வேலையை ஆரம்பிக்க போகிறேங்க. வச்சாச்சுங்க. ஓகே மக்களே, நம்ம ஆவலுடன் எதிர்பார்த்த மீன் வறுவல் இதோ உங்களுக்காக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பதிக்கிட்டிக்கு போகுது. ஐயோ போதும்டா டே அப்பா, எங்கேருந்து ஊற்றுறான் பாருங்க. எண்ணெய் அக்கப்போர் பிடிச்சிங்க. இந்த பார்த்தீங்களா? விறகடுப்பில் சமைத்த மீன் வறுவல். ஆமாம் தானே? ஆமாங்க. வெளியே வருதா? ரொம்ப வாசனுங்க. ஹலோ கேசரி கேளு. ஆனியனா வாங்கடா செய்கிறது. ஆனியன் புரட்டாசி மாதத்தில் வீட்டில் செய்யக்கூடாதுன்ட்டாங்க. அதனால தான் நாங்கள் வந்து ஒரு ஓரமாக மீனை வறுத்துட்ருக்கோம். தூங்கிருந்தோம் எங்கள் பாட்டி கேட்குறேன். ஆமாம், என்னடா அது வாசனை கம்ம வருது. தூங்கியிருந்த பாட்டி எந்திரிச்சு கேட்குது. என்னன்னு ஏன்டா வாசனை கம்மன்னு வருது. பாருங்க, வரும் வாசனை வரும். இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு எங்கள் பாட்டியே தட்டு எடுத்துருவோம். ஏன்னா போதுங்க, ஊற்றி மீனை ஊற வச்சிடாதீங்க. ஆயிலே போது கொஞ்சம் ஆமாம் குமிஞ்சு தீயாது. ஆமாங்க, தீயாதுங்க. அப்படியே மீன் சாப்பிட்டு அப்படியே மொறு வந்து செஃப் தாமுங்க. அதனால வந்து இவர் வந்து கரெக்டா பல வருஷமா சமையல் செஞ்சு டயர்ட் ஆயிட்டு தம்பிக்கு அது கத்துக்கிட்டு. ஆமா, அது பாரம்பரியமா இவர் வந்து தொழிலா குடும்பமா செஞ்சுட்டு வந்தாங்க. இப்போ வந்து இவங்க தம்பி மூஞ்சை காட்டுறாப்பா. இந்த மூஞ்சிக்கு வந்து ஆமா, இவருக்கு வந்து சமையலை கற்றுக் கொடுத்து இந்த கலையை கற்றுக் கொடுக்குறாரு. ஆமாங்க. ஆமாங்க, நியூ ட்ரெண்ட் வந்தாச்சு. ஆமாங்க, இவர் தாங்க இனிமேலுக்கு இவர் தாங்க கண்டினியூ பண்ணுவாரு. மீன் வரும் சாப்பிட்டா இருக்குங்க. மீன் எவ்வளோ இருக்குது? செம்ம டேஸ்ட். ஐயோ, அப்படி தரமா இருக்கா? நம்ம வேற மீன் நம்ம வேற மீன் தான். ஆமாங்க. ஏங்க இந்த ஆனியன் ரவுண்டா சும்மா மேலே வச்சு இப்போ ஆனியன் வச்சுட்டு சொல்லுங்க. ஆனியனா? இது நான் சொல்றதுன்னு தெரியலையே. ஈக்குமா இருக்கும். ஏங்க கொட்டாயா கொளுத்திடாதீங்க. பயிர் மீனுங்க இது. எங்க பசங்க மீன் போட்டு ஆமா மீன் போட்டுடுறா. எங்க ஃபயர்லயே மீன் இருக்கிறாங்க. ஓ, பயங்கரமான மாஸ்டர் இருக்குதுங்க. நிறைய உதவி இவங்க நல்லா மீன் வேண்டாடே. என்ன பயிர் இல்லை நெருப்புலயே வேகுதுங்க. கடைசியில மீனை வறுத்துட்டாங்க. வறுத்து இலையில காய வைக்கிறாங்க. அது திருப்பி போடுறா. இது சரியா இருக்குதுடா. தீக்காத எடு. ஐயோ, வேற லெவலுங்க. டேய் பார்த்து சலோ. வறுத்து சாப்பிட்றாங்க நம்மால். வாங்க எல்லாரும் ஒரு புடி. வெல்கம் டு நைட் சேனல் 12 மணி. சூப்பராக இது நைட்டு வேட்டைங்க.
நாளைக்கு பகல் வேட்டை. என்னப்பா ஆரம்பிக்கலாமான்ற மாதிரி அதானே இந்த மீன் அப்படியே வளன்னு கொலை இருக்குங்க. எங்க மச்சான் பாருங்க, அவன் திருட்டு அடியில கேப்ல திருட்டு மீன் விடுறாங்க. அவன் இதுக்குள்ள போட்டுக்கிற ஆளு சும்மா தேடி மீனுங்க. ஏங்க இந்த கையே பாருங்க, அப்படியே பஞ்சியா இருக்கு. அப்பா லைட்டு தொலைக்கட்டு ஏங்க அப்படியே சைடிஸ் பாருங்க. வெங்காயம் மாமா ஊட்டு மாமா. ஏய் சொல்லி போய் சொன்னாங்க அது அம்மா டேஸ்ட்டுங்க. அது சுவையும் ஒன்றா கலந்து சாப்பிட்டா எவ்வளோ சுவையாக இருக்குமோ அவ்வளோ சுவையாக இருக்குங்க. அனைவரும் வாருங்க, நம்ம ஊர் பாலூர் மீன் எவ்வளோ டேஸ்ட்டும் சாப்பிட்டு நீங்களே சொல்லிட்டு போங்க. ஏங்க அப்படியே காட்டு. அப்படியேங்க பாருங்க, அப்படியே தேன்மா இருக்கிறாங்க. அப்படியே இந்த சைடிஸ் ஒரு வெங்காயம் அப்படியே ஒரு கெச்சப் பண்ணி பார்த்தாலே எங்கேயோ வாங்குறீங்க. தரமா இருக்குங்க. அப்படியே அற்புதமான மீனுங்க. அப்படியே கண்ணிலே பார்க்க முடியலங்க இந்த மீன். இங்க பாருங்க, அப்படியே இன்னும் இந்த மீன் எடுத்தா அப்படியே நூல் மாதிரி போதுங்க. அப்படியே இந்த மீனை பாருங்க, அப்படியே நூல் மாதிரி இருக்கு. அப்படியே அதுல கீரை முள்ளுலாம் நம்ம கடவாயில குத்துற கல்லு மாதிரி இருக்குதுங்க. ஏங்க அப்படியே இந்த சைடிஸ் பாத்தீங்களா, மிளகா பஜ்ஜியில போடுறாங்களே மிளகா பஜ்ஜி மாதிரி இருக்குதுங்க. ஏங்க அப்படியே இதெல்லாம் கிடைக்கணுங்க. அப்படியே இங்க பாருங்க, கொடை மிளகா மாதிரி இருக்குங்க. அக்கா அக்கா மாதிரி பேசுங்க. சூப்பர் அழிச்சு சைடிஸ் கொஞ்சம் சூப்பர் வேற மாதிரி மக்களே. இப்போ வந்து நம்ம எல்லா வேலையும் முடிஞ்சு ஃபைனலா வந்து நம்ம ஆளுங்கெல்லாம் ஃபுல்லா அப்படியே காட்டிடுவோம். ஃபுல்லா இவங்கெல்லாம் ரவுண்ட் போறாங்க. போற போக்க பார்த்தா எனக்கு ஒண்ணுமே எல்லாட்டேங்குது. எல்லாத்தையும் காலி பண்ணிடுவாங்க. ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம மீனை பிடிச்சி எல்லாத்தையும் வறுத்துட்டுங்க. இன்னைக்கு ஆவி பறக்க நல்லா 12 மணி ராத்திரிக்கு கமன்னு புரட்டாசி அதுமா நம்ம வந்து மீனை சும்மா மஜா பண்ணிட்டு இருக்கோம். நல்ல ஒரு ஹாப்பி மூடா போயிட்டு இருக்கு. இப்போ வந்து நம்ம மீனை டேஸ்ட் பண்ற டைம் வந்துருச்சு. ஆல்ரெடியே ரன்னிங்ல போய் என்ன ஓவரா போயிட்டு இருக்கானுங்க உனக்கு தான். இப்போ நம்மளும் மீனை டேஸ்ட் பண்ணி பார்த்தலாம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு பார்த்தலாம் வாங்க. செம்ம ஹீட்டா இருக்கு, கையை வைக்க முடியல. கிட்ட கட்டுப்பா, செம்ம ஹீட்டா இருக்கு, கையை வைக்க முடியல. நல்லா புகை பழகுதுங்க பாருங்க. நல்லா கறி அப்படியே மீன்ல இருக்கிறதெல்லாம் அப்படியே வந்திருக்கு. அந்த மசாலாம் பாருங்க உள்ள நல்லா அப்படியே அந்த கோடு போட்டு அப்படியே சும்மா கமகம் பாருங்க. ஆவி பறக்குது தெரியுதா? அப்பா வாவ், கையில பிடிக்க முடியலைங்க. நல்லா அப்படி போட்டு நல்லா கம்மா மீன் இல்லையா, அந்த அளவு தான் இருக்கும். டேஸ்ட்டு சும்மா அப்படியே தாறுமாறா இருக்கும். இந்த மீன் சாப்பிட்டா அப்படின்னு வச்சுக்கோ, கண்டிப்பா சூப்பரா இருக்கும். பாருங்க நல்லா அந்த குச்சி கிழங்க போட்டா எப்படி வரும், பீஸ் பீஸா சேம் அந்த மாதிரி இருக்கு பாருங்க. அப்படியே எடுத்து சுட அல்டிமேட்டுங்க. அடிச்சுக்கவே முடியாது, அந்த அளவுக்கு பக்காவாகுது. எப்பவுமே திருட்டு மீனுக்கு ருசி அதிகம்னாங்க, இது தாறுமாறாகுது. எப்படா உண்மைதானே? வேற மாதிரிக்குதுங்க, அல்டிமேட்டா இருக்குது. ஓகே மக்களே, கண்டிப்பா அடிச்சுக்கவே முடியாது, அந்த அளவுக்கு மீன் வந்து வெறித்தனமா இருக்குது. சூப்பரா இருக்கு. இந்த மீனோட அப்படியே சும்மா திருப்பி போட்டு பின்னாடி இருக்க கறி இருக்கு, இந்த முள்ளெல்லாம் தள்ளி விடுங்க, அப்புறம் சாப்பிட்டுக்கலாம். இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதான் அந்த கறியை மட்டும் அப்படியே நல்லா பிச்சு போட்டு கையை வைக்கணும்ல, அந்தளவுக்கு சூடு பிச்சு போட்டு இந்த கட் பண்ணி இருக்க வெங்காயத்தையும் அப்படியே இந்த மீனையும் அப்படியே இப்படி எடுத்து அப்படியே இந்த ஆவி பறக்க அப்படியே இந்த மீனையும் அப்படியே ரெண்டுத்தையும் பக்காவான டேஸ்ட்டுங்க, அடிச்சிக்கவே முடியாது, அந்த அளவுக்கு காம்பினேஷன் இருக்குது. சூப்பராக இருக்குங்க, அருமையான மீன்.
வறுவல் மீன் தாங்க. எங்களுக்கு இதெல்லாம் புதுசு இல்லை. எங்களுக்கு தண்ணி எங்கள் ஊரில் கம்பாயில் தண்ணி நின்றுச்சுன்னா எங்களுக்கு இதே வேலை தான். நைட் ஆனால் மீனை பிடிப்போம், வறுக்குவோம், நைட்டு ஃபுல்லாக வறுக்குவோம். நாங்கள் பாட்டு சாப்பிட்டு நாளைக்கு காலையில் எழுந்து அவன் காலேஜ் வேலை அப்படின்ட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். லைஃப் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போடுவோம். சரி, அல்டிமேட்டாக இருக்குது. பர்ஃபெக்டான மீன். எவ்வளோ தான் நம்ம காசு கொடுத்து வாங்கினாலையும் கடையிலலாம் அந்த மாதிரிலாம் செஞ்சு தர மாட்டோம். இப்படி பசங்களோட உட்காந்துட்டு அந்த ஒரு என்ஜாய் பண்ணிவிட்டு சாப்பிட்ற மீனெல்லாம் சுகமே தனி தான். அருமையாக இருக்குது. சொல்கிறீங்க ஏடா எப்படி சார் ஒருத்த கூட பேச பாருங்க, பேசுகிற பிட்டிக்கே காலி பண்ணிட்டாங்க. அப்படியே பேசுகிற பிட்டிக்கே மீனை ஃபுல்லாக காலி பண்ணிட்டானுங்க. பயங்கரமான ஆளுங்க, திருட்டு பசங்க. ஓகே மக்களே, ஃபைனலாக வந்து நம்ம வீடியோடைய கடைசி எண்டிங்க்கு வந்துட்டோம். சும்மா 1 மணி நேரமாக நல்லா பசங்களோட கலாட்டா பண்ணி சாப்பிட்டதில் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் பசங்களோட நீங்கள் ஜாலியாக இருந்திருக்கீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய். ஏங்க சொர்க்கம் நெருங்கங்க.